கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மனமகிழ்ச்சியான காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் நாம் தியானிக்கப் போகிற வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 13 முதல் 15 வசனங்களை நாம் தியானிப்போம். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே, எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசுவின் கரங்கள் மனதுருக்கத்தின் கரங்கள், அற்புதம் செய்யும் கரங்கள், உயிர்ப்பிக்கும் கரங்கள். அவர் தொட்டவுடன் மரித்தவன் உயிரோடு எழுந்து உட்கார்ந்ததை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அன்றைக்கு இயேசு கிறிஸ்து தங்களை தொட வேண்டும் என்று ஜனங்கள் மிகவும் விரும்பினார்கள். அதே நேரத்தில் அவரை தொட்டுவிடவும் பிரயாசப்பட்டார்கள். இயேசு யாரை தொட்டாரோ அவர்கள் எல்லாரும் அற்புதத்தை பெற்றுக்கொண்டார்கள். மட்டுமல்ல, விசுவாசத்தோடு இயேசுவை தொட்டவர்களும் கூட அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற்றுக்கொண்டார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பெரும்பாடுள்ள ஸ்திரீ கிறிஸ்துவின் வஸ்திர தொங்கலை தொட்டு ஆசீர்வாதத்தை பெற்றாள். கிறிஸ்துவின் கரத்தின் தொடுதலானது மரணத்தின் அதிபதியான சாத்தானின் வல்லமையை முறித்து புதிய ஜீவனை கொண்டு வந்தது. நம் அருமை ஆண்டவர் மரித்த 3 பேரை உயிரோடு எழுப்பியிருக்கிறார். அதிலே 2 பேரை தம்முடைய கரத்தால் தொட்டு உயிர்ப்பித்தார் என்று நாம் வாசிக்கிறோம். எவீருவின் மகளுடைய கையை பிடித்து தலித்தா கூமி என்று சொன்னபோது அந்த பெண் உயிரோடே எழுந்தாள். நாயினூர் விதவையினுடைய மகன் அடக்கம் பண்ணப்பட கொண்டு போகப்பட்ட போது, வாலிபனே, எழுந்திரு என்று சொல்லி பாடையை தொட்டார். அவன் உயிரோடு எழுந்தான். ஆம், எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கும் இயேசு உங்களை தொடுகிறார். அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாய் கிடக்கிறீர்களா? கிறிஸ்துவை விட்டு துன்மார்க்கமாய் சென்று கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் கிறிஸ்துவின் மகிமையான வெளிச்சத்துக்குள் வர கிறிஸ்துவனுடைய தொடுதலுக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை தொட்டு உயிர்ப்பிப்பார். அப்போது இரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வது நிச்சயம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டார் இரட்சிக்கப்படுவீர்கள் என்று வேதம் சொல்கிறது. அதன்படி எங்கள் குடும்பத்தில் இரட்சிக்கப்படாதவர்கள் இரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. இரட்சிப்பின் சந்தோஷத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாருங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.